இருதயத்துல பல கவலைகள், பல பாரங்கள், பல ஏக்கங்கள், ஏதோ ஒரு சுமை. நம்ம செய்யாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம மேல சுமை. ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல வேலையில இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலை இருக்கிற அந்த சுமை நம் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது. சுமத்தப்பட்ட சுமையை அவருடைய ஓங்கிய கை, ஆமென். ஆமா, அவருடைய கரம். சொல்லுங்க, அவருடைய கரம், அவருடைய கரம், ஓங்கிய புயம், ஓங்கிய புயம் சுமைகளில் இருந்து நம்மை விடுவிக்கும். ஆமென். எல்லாரும் சொல்லமா, சுமைகளில் இருந்து, சுமைகளில் இருந்து நம்மை விடுவிக்கும். அந்த சுமையை எடுத்து போடுகிறது அவருடைய கரம் மாத்திரம் தான். ஆமென். அவர் சுமை தாங்கியாய் மாறி போனார். இன்றைக்கு கர்த்தருடைய ஓங்கிய புயம், பழைய ஏற்பாட்டுல எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் சுமத்தின சுமைகளிலிருந்து நீங்களாக்கி விடுவித்ததோ, இன்றைக்கு நமக்கு ஒரு ஓங்கிய கரம் இருக்கிறது. அந்த ஓங்கிய கரம் நமக்காக சிலுவையில அறைப்பட்ட இயேசுவானவர், அவர் நம்மேல் சுமத்தப்பட்ட ஒவ்வொரு சுமைகளையும் அவர் தன்மேல் போட்டுக்கொண்டு, அதனால்தான் யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் அப்படி போகும்பொழுது சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். இன்றைக்கு நம்மேல் சுமத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சுமையிலிருந்தும் கர்த்தருடைய ஓங்கிய புயம் நம்மளை விடுவிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும், ஓங்கப்பட்ட புயம் தான் சிலுவையில நமக்காய் மரித்த இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு அந்த சிலுவையில அவருடைய கரம் ஓங்கிதான் இருந்துச்சு. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, விசுவாசத்தோட கையை தட்டி, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம எப்படி பாட போறோம்? உங்க கரம் இருக்குன்னு பல்லா, ஓங்கிய கரம் இருக்க, அப்படி பாடலாமா? ட்ரை பண்ணலாம். அவருடைய ஓங்கிய கரம் இருக்க பாடலாமா? ஓங்கிய கரம் இருக்க பயம் இல்லையே, ஓங்கிய கரம் இருக்க